வணக்கம் நண்பர்களே, நமது சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் பார்க்க போவது மடிநோய் ஏற்பட்ட மாட்டின் பாலை மனிதர்கள் குடிக்கலாமா? இது கால்நடை வளர்ப்பவர்களுக்கு மிகவும் முக்கியமான தகவல். அதனால் வீடியோவை முழுவதும் பாருங்கள். மடிநோய் என்றால் என்ன என்று பார்த்தால், இது மாட்டின் மடியில் ஏற்படும் ஒரு தொற்று நோய். இந்த நிலையில் பால் எப்படி இருக்கும் என்றால், மடிநோய் பாதிக்கப்பட்ட மாட்டின் பாலில் பாக்டீரியா அதிகமாக இருக்கும். பாலில் துர்நாற்றம் வரும். சில நேரங்களில் பால் கெட்டியாக இருக்கும். முக்கியமான கேள்வி, இந்த பாலை குடிக்கலாமா? பதில், குடிக்கக்கூடாது. ஏனென்றால் அது மனிதர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். அதாவது வயிற்றுப்போக்கு, வாந்தி வரலாம். மாட்டிற்கு கொடுக்கப்படும் ஆன்டிபயாட்டிக்ஸ் பால் வழியாக மனிதர்களுக்குள் செல்லும். பலர் மடிநோய் கட்டிய பாலை காய்ச்சி குடித்தால் பிரச்சனை இல்லை என நினைக்கிறார்கள். ஆனால் அது தவறு. உண்மை என்னவென்றால், பாலை காய்ச்சினால் பாக்டீரியா சில அளவுக்கு தான் குறையும். ஆனால் ஆன்டிபயாட்டிக் மீதி பாகங்கள் போகாது. அதனால் காய்ச்சினாலும் இது முழு பாதுகாப்பானது இல்லை. சரி, என்ன செய்ய வேண்டும் என்றால், மடிநோய் இருக்கும்போது அந்த மாட்டின் பாலை பயன்படுத்தவே வேண்டாம். மருத்துவர் சொல்வது போல ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டும். மடிநோய் பிரச்சனை முடிந்த பிறகுதான் பாலை பயன்படுத்த வேண்டும். சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், மடிநோய் உள்ள மாட்டின் பாலை மனிதர்கள் குடிக்கக்கூடாது. குடித்தால் அது உங்கள் உடல் நலத்திற்கு பிரச்சனை வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற கால்நடை தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீர்கள். நன்றி.